அன்பானவர்களே, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நல்லா படிச்சிருக்கிறவங்களானாலும் சரி, ஏழைப்பட்டவங்களானாலும் சரி, கூலி வேலை செய்கிறவங்களானாலும் சரி, அந்த எஜமானன் எப்போ வராரு, நம்ம கையில் எப்போ காசு வருது, மாதம் எப்போ 1ஆந்தேதி வருது, அந்த 1ஆந்தேதி நம்மளுக்கு சம்பளம் வரணுமே, அந்த ஓனர் வருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோன்னா பார்த்துட்டே இருப்போம் மாதத்தில். ஏன்னா அந்த இது வந்தால் தான், பணம் வந்தால் தான் வாடகை கட்ட முடியும், ஃபீஸ் கட்ட முடியும், மளிகை சாமான் வாங்க முடியும். அன்றதுக்காக நம்ம என்ன பண்ண கடன் கட்ட முடியும். அன்றதுக்காக நம்ம என்ன மாதம் எல்லாம் வேலை செய்கிறோம். டெய்லி கூலி செய்கிறவங்களுக்கும் சாயந்தரம் போகும்போது ஓனர் எப்போ வருவாங்க, ஓனர் காசு கொடுத்தா தான் இன்றைக்கி நாங்கள் அரிசி வாங்கி வீட்டில் சாப்பாடு செய்யணுன்றவங்களுக்கு கூட, அன்றன்றைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கூட, வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு கூட இருக்கிறாங்க. அதுபோல் தான் இப்போ நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சாப்பாடோட முக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுக்குறவர் நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்ம என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 123 சங்கீதம் 2வது வசனம் பாருங்கள். இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கும் போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை கையை நோக்கி பார்க்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கும் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கின்றது. பார்த்தீங்களா? வேலைக்காரி என்ன பண்ண, தன் எஜமானன் கை நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். வேலைக்காரி தன் எஜமாட்டின் கை நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். அதே போல் நீயும் நான் என்ன பண்ணுறேன்னா கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். அப்போ அதுபோல் சகோதரிகளே, கர்த்தருடைய உதவி நம்மளுக்கு வர அவர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கண்கள் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு ஜப குறிப்பு ஏதாவது உங்கள் ஒரு காரியம் ஆகணுன்னா யார் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆண்டவர் மட்டும் பார்க்கணும். மனுஷனை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க, தேவனை மட்டும் நீங்கள் பார்த்ததான். இதை சங்கீதம் 118 தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதில் நீங்கள் பார்க்க, மனுஷனே நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பது நல்லம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நான் கொஞ்ச நாள் கவனித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பாரம் என்னென்னா, இப்போ நல்லா இருந்தால், பணம் இருந்தால், பொதிவு இருந்தால், நம்ம சுற்றிலும் என்ன பண்ணனா ஆயிரக்கணக்கான ஜனங்களை வருவாங்க. அது பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளம் இருந்தால் ஈகளை முக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல தான் ஜனங்கள் என்ன, பணம் இருக்கணும், பொதிவு இருக்கணும், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது வருவாங்க. அதே பணம் இல்லை, பொதிவில்லை அப்படின்னு சொன்னால் என்னன்னா தூக்கி போடுவாங்க. இன்னொன்று கேவலமான பேச்சுகளெல்லாம் பேசுவாங்க. ஒரு மனசாட்சி கூட இல்லை. சரி, அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் எப்படி நம்ம வேதனைப்படுத்தணும், துன்பப்படுத்துகிறோமே, அவன் உள்ளம் எப்படி காயப்படும்ன்றது கூட மனுஷன் பார்க்க மாட்டேன்றான். அதுபோல் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது மனுஷனை நம்ம நம்பவே கூடாது. நம்ம யார் மேலே பற்றுதலாக இருக்கணும்னா கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அவரே நோக்கி நம்மளை பார்க்குறவங்களாக நீங்கள் இருக்கணும். அதே போல் தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரை பற்றுதலாக இருப்பது நலம் என்று நீ சொல்லியிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் எங்களை கைவிட்டாலும் என் தேவன் நீர் கைவிட மாட்டேறன்னு சொல்லி தேவனை பக்க நீரை பாருங்கள், அவர் கண்கள் ஏறெடுத்து பாருங்கள், அவங்க பாதத்தில் நீங்கள் அமர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் என்ன பண்ணார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்கள். அதே போல் சங்கீதம் 25:15 கூட பாருங்கள், தாவீது என்ன சொல்கிறாரு, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டே இருக்கின்றேன், அவரே என் கால்களையை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் அப்படின்னு, வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். அப்போ அதனால் நான் தாவீதை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தார். அப்ரஹாமும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தார். அதே போல தான் அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம் என்னென்னா, கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்குறவங்களாக இருக்கணும். அது என்ன காரியம் இருந்தாலும் சரி, மனுஷனை நம்பாமே கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனுஷன் நான் நம்புறது இல்லைப்பா, உங்களை தான் நான் நம்புறேன்னு சொல்லி அவர் மேலே பாரத்தை போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் பாதத்தில் உங்கள்
சமூகத்தில் இந்த காலை வேளையில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தகப்பனே உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. தேவனே, உங்களுக்கு தவிர கர்த்தாவே அப்பா உங்களுக்கு யார் இருக்கிறாங்க சுவாமி? உங்களை பார்க்குற பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே முகத்தை பார்க்குறவங்க பிரகாசம் அடிவார்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் கர்த்தாவே ஆண்டவரே, அந்த பிள்ளைங்களை தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திக்கணும் சுவாமி. உங்கள் பிள்ளைங்களை எங்கே போவாங்கப்பா? உங்களை தவிர எங்கே போவாங்க ஆண்டவரே? தகப்பனே, நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீ என்னிடத்துல வார்னிங்க சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டு உங்கள் அப்பா உங்கள் முகத்தை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு தேவனீர் விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.